வாக்கினால் வென்றேனோ பட்டரைப் போலே. சாமி, இது கூரத்தாழ்வாரின் திருக்குமாரர் பராசர பட்டரைப் பற்றிய கதை. தனது செல்வங்கள் அத்தனையும் துறந்து ராமானுஜரே தெய்வம் என்று அவரை அடைந்து அவர் திருவடிகளில் தஞ்சம் பெற்ற நாள் முதலாக கூரத்தாழ்வான் தினமும் ஒஞ்சுவர்த்தி செய்தே தன் குடும்ப காரியத்தை நடத்தி வந்தார். அப்படி செய்யும் பொழுது கிடைக்கும் உணவுப் பொருட்களில் மறுநாளைக்கென்று சிறிதும் வைத்துக் கொள்ளாமல் தனக்கும் தன் மனைவிக்கும் வேண்டியதை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ளவற்றை மற்றவர்களிடம் கொடுத்து விடுவார். ஒரு நாள் அடாத மழை. அவரால் அன்று எந்த தானியங்களையும் எடுத்து வர முடியாததால் ஆழ்வானும் ஆண்டாளம்மங்காரும் உணவருந்தாமலேயே அன்று இரவு உறங்கச் சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் பக்தியுடன் போற்றி வந்த அரங்கநாத பெருமாள் அவர்கள் பட்டினி கிடப்பதை பொறுக்காமல் கோவிலின் பட்டர் உத்தம நம்பி என்பவர் மூலம் அவர்களுக்கு உணவு அனுப்பி வைத்தார். பிரசாதத்தில் இருந்து 2 திரளைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தாம் அமுது செய்து ஆண்டாளுக்கும் கொடுத்தார் கூரத்தாழ்வான். இந்த 2 திரளைகளே பெரிய பெருமாளின் அருள் பிரசாதமாக கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் மண்புகழ் மைந்தர்களாக 2 அழகான திருக்குமாரர்களை வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அருளுகின்றன. குழந்தைகள் பிறந்த 12ஆம் நாள் குழந்தைகளை பார்ப்பதற்காக ராமானுஜரும் எம்பாரும் வந்தனர். அச்சமயம் எம்பார் திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டே குழந்தையை எடுத்து ராமானுஜரிடம் கொடுக்க, அவரும் ஆளவந்தாருக்கு வாக்கு கொடுத்தபடி குழந்தைகளுக்கு ஸ்ரீ பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்கிற திருநாமத்தை சூட்டினார். மேலும் எம்பாரிடம் நீரே இக்குழந்தைக்கு ஆச்சாரியனாக இரும் என்றும் கேட்டுக்கொண்டதனால் பராசர பட்டர் என்னும் பட்டரின் ஆச்சாரியர் எம்பார். பட்டர் தன் சிறு பிராயம் முதலாகவே மிகவும் விலட்சணராய் திகழ்ந்தார். ஒருமுறை பட்டர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது ஒரு வித்வான் சர்வஜ்ஞ பட்டன் என்று விருது ஊதி வர, இவர் யார்? எம்பெருமானார், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் உள்ளிட்ட பெரியவர்கள் இங்கே திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்க சர்வஜன் என்று விருது ஊதி வருவது யார் என்று திடுக்கிட்டு அந்த வித்வானிடம் சென்று அவரை வாதத்திற்கு அழைத்தார். அந்த வித்வானும் பட்டர் சிறு பிள்ளையாதலால் பட்டர் என்ன கேள்வி எழுப்பினாலும் அதற்கு விடை அளிப்பதாக கூறினார். பட்டர் தன் திருக்கரத்தில் ஒரு பிடி மண்ணை எடுத்து இதில் எவ்வளவு மண் இருக்கிறது என்று கேட்க பதிலின்றி திகைத்தார் அந்த வித்வான். பிறகு பட்டர், ஒரு பிடி மண் என்று பதிலளிக்க முடியாத நீர் ஏன் இவ்விருதை ஊதுகிறீர் என்று கேட்க, பட்டரின் பேரறிவைக் கண்டு வியப்புற்ற அந்த வித்வானும் பல்லக்கில் இருந்து இறங்கி பட்டரை பல்லக்கிலேயே எழுந்துருள பண்ணி ஆழ்வான் திருமாளிகையிலேயே கொண்டு சேர்த்து பட்டரை புகழ்ந்தார். வாசலில் பிள்ளை உறங்காவில்லிதாசரின் மனைவி பொன்னாச்சியார் குழந்தையை அதன் தாய் ஆண்டாளிடம் ஒப்படைத்து, குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், கெட்ட கண்கள் அவர் மீது பட்டுவிடப் போகிறது என்றாள். பட்டர் வளர்ந்த பின் எம்பெருமானார் தரிசனத்தின் பிரவர்த்தகரானார். பணிவு, பெருந்தன்மை, அருளிச் செயலில் பெருத்த மங்களாசாசன ரசனை உள்ளிட்ட அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவராய் எழுந்தருளியிருந்தார். நம்பிள்ளை உள்ளிட்ட பூர்வாச்சாரியர்கள் பல வியாக்கியானங்களில் பட்டரின் கருத்தையே மிகவும் சிறந்ததாய் உகந்தனர். ஆழ்வானைப் போலவே பட்டரும் திருவாய்மொழியிலும் திருவாய்மொழி அர்த்தங்களிலும் ஆழ்ந்து விடுவார். ஒரு நாள் ராமானுஜர் பராசர பட்டரை அழைத்து திருநாராயணபுரம் சென்று அங்கு மாதவாச்சாரியார் என்னும் வேதாந்தியை வாதத்தில் வென்று வருமாறு கூறினார். பட்டரும் திருநாராயணபுரம் சென்றார். திருநாராயணபுரத்தில் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் அவதரித்த நஞ்சீயரின் இயற்பெயர் மாதவாச்சாரியார். வேதங்களில் கரை கண்டவரான வல்லவராக இருந்ததினால் இவர் வேதாந்தி என்றும் அழைக்கப்பட்டார். 12ஆம் நூற்றாண்டின் சிறந்த வைணவ தமிழ் உரையாசிரியர்களுள் ஒருவர் இவர். வைணவ தமிழ் இலக்கியத்திற்கு இவரது பங்களிப்பு மிகவும் கணிசமானது. மாதவாச்சாரியார் மிக பெரிய அத்வைத்த பண்டிதர். மாதவாச்சாரியார் அத்வைத்தத்தில் இருந்தாலும் எம்பெருமானார் அவர் மீது நல்ல மதிப்பு வைத்திருந்தார். அச்சமயம் ஒரு அந்தணர் பெரும் வேதாந்தியாக திகழ்ந்த மாதவாச்சாரியாரை பட்டரின் பெருமைகளை சொல்லி அவரிடம் ஈடுபாடு கொள்ளும்படி வேண்ட, இவருக்கும் பட்டரை நேரில் காண ஆவல் எழுந்தது. பட்டர் திருநாராயணபுரம் எழுந்தருளியிருந்த பொழுது பரிவாரங்களுடன் வேதாந்தி மணிப்பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். மற்ற பிற அந்தணர்கள் உணவு பரிமாறும் இடத்திற்கு செல்ல, பட்டர் ஒரு எளிய அந்தணர் போல மாதவாச்சாரியார் இருந்த இடத்திற்கு வந்தார்.
இவரை கண்ட வேதாந்தி, எதற்கு இங்கு வந்தீர் என்று வினவ, பிட்சைக்கு வந்தேன் என்று பட்டர் பதிலுரைக்க, அதற்கு வேதாந்தி, உணவு பரிமாறும் இடத்திற்கு போவதுதானே என்று சொன்னார். ஆனால் பட்டரோ தான் தர்க்க பிட்சைக்குத்தான் அங்கு வந்திருப்பதாக கூறினார். இவர் யார் என்று யூகித்த வேதாந்தி பட்டரிடம், நீர்தான் பட்டரோ என்று கேட்க, அவரும் ஆம் என்று சொல்ல இருவருக்கும் வாதம் நடந்தது. முடிவில் பட்டர் வேதாந்தியை வெற்றி கொள்ள அவரும் விசிஷ்டாத்வைத்த மதமே உயர்ந்தது என்பதனை ஒப்புக்கொண்டார். வாதம் முடிந்தவுடன் திருவரங்கத்தில் இருந்து பட்டருடன் வந்த அவருடைய சிஷ்யர்கள் அனைவரும் மாதவாச்சாரியாரின் இடத்திற்கு வந்தார்கள். பட்டரின் பெருமைகளை உணர்ந்த மாதவாச்சாரியார் அவருடைய சிஷ்யர்களை கண்டவுடன் மிகவும் பூரிப்படைந்தார். தேவரீருடைய பெருமையையும் ஸ்தானத்தையும் விட்டு அபார கருணையோடு அடியேனை திருத்தி பணிகொள்வதற்காக திருவரங்கத்திலிருந்து எழுந்தருளி சாஸ்திரத்தில் உள்ள உண்மையான அர்த்தங்களை விவரமாக விவரித்து திருத்தினீர். இப்பேற்பட்ட உதவிக்காக அடியேன் என்ன கைமாறு தேவரீருக்கு செய்ய போகிறேன் என்று மாதவாச்சாரியார் பட்டரிடம் கேட்டார். இதற்கு பட்டர் அருளிச் செயல் மற்றும் சகல விசேஷார்த்தங்களை கற்றுத் தேர்ந்து திருவரங்கம் வந்து சேருமாறு கூறி திருவரங்கம் திரும்பினார். ஆச்சாரியனை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு திருவரங்கத்திற்கு சென்று ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். நினைத்தபடி சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொண்டார். திருவரங்கத்திற்கு புறப்பட்டார். ஸ்ரீரங்கம் வந்த மாதவாச்சாரியார் பட்டர் திருவடிகளில் சரணமடைந்தார். பட்டர் மாதவாச்சாரியாருடைய ஆழ்ந்த ஈடுபாட்டை பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து நீர்தான் நஞ்சீயர் என்று அழைத்தார். அன்றில் இருந்து இன்று வரை அவருக்கு நஞ்சீயர் என்ற திருநாமமே மிக பிரபலமாக இருக்கிறது. வேதாந்தங்கள் படித்து தேராத, விவரமே தெரியாத சிறு வயதில் மற்றவர் சர்வஜன் என்று சொன்னதை பொறுக்காமல் தன் வாக்கு சாதுரியத்தால் வென்ற பட்டரை போல அடியாள் யாரிடமும் பேசி ஜெயிக்கும் சாமர்த்தியம் இல்லாதவளாக இருக்கிறேனே சுவாமி என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை புலம்புகிறாள். பட்டரை போல தனது வாதத் திறமையால் பிறரை வென்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநாட்டினேனா? வாக்கினால் நான் வென்றேனோ பட்டரை போலே. அதனால் நான் இந்த ஊரில் இருந்தால் என்ன, வெளியேறினால் என்ன, ஆகையால் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. திருக்கோளூர் பெண் பிள்ளையின் 79வது ரகசியத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.